குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். திமுக வெர்சஸ் தாவேக. தாம்பரத்தில் நேருக்கு நேர் மோதிய ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அரசியல். பூங்கா திறப்பு விழாவில் வெடித்த ஈகோ யுத்தம். தாம்பரம் மாநகராட்சி முல்லை நகரில் தனியார் வங்கியின் 1,98,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் CSR நிதி பங்களிப்புடன் புதுப்பிக்கப்பட்ட பூங்காவின் திறப்பு விழா நேற்று மாலை 6 மணிக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. இதில் பங்கேற்பதற்காக தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ் மற்றும் திமுக நிர்வாகிகள் மாலை 5:30 மணிக்கே வருகை தந்தனர். ஆனால் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக வராததால் நீண்ட நேரம் காத்திருந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் கடும் விரக்தியடைந்தனர். தங்களுக்கு உரிய மரியாதை தரப்படவில்லை என்று கூறி நிகழ்ச்சியை புறக்கணித்துவிட்டு அவர்கள் பாதியிலேயே வெளியேறினர். வேறு வழியின்றி மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தர் மட்டும் ஒற்றை ஆளாக அமைச்சரின் வருகைக்காக காத்திருந்தார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் வெளியேறிய அரை மணி நேரத்திற்கு பிறகு இரவு 8 மணி அளவில் வந்த அமைச்சர் சரத்குமார் பூங்காவை திறந்து வைத்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் வசந்தகுமாரி, தாவேக ஆட்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படுவது இல்லை என்றும் திட்டமிட்டே இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். அதாவது நம்மளோட ஸ்பான்ஸ் பார்க் வந்துட்டு கார்பரேஷனோட லேண்ட் CSR ஃபண்ட்ல கரூர் வைஸ்யா பேங்கோட ஃபண்ட்ல வந்து இந்த பார்க் நாங்க வந்து கட்டிருக்கோம் கார்பரேஷன் சார்பில். அது எனக்கு அமைச்சர் ஓபன் பண்றதா இருந்தது. டைம் வந்து 6 மணிக்கு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே 5:50க்கே வந்துட்டோம். பிளஸ் பப்ளிக்கும் வந்துட்டாங்க. ஆனா மணி 7:00 அமைச்சர் இன்னும் வரல. இவ்வளவு நேரம் மக்களும் காத்துட்டு இருக்காங்க. 1.5 மணி நேரம் நாங்களும் காத்துட்டு இருந்தோம். அமைச்சர் வராதனால நாங்க எல்லாம் கிளம்புறோம். உள்ளாட்சி மக்களுக்கு இந்த அரசுல வந்துட்டு உள்ளாட்சி பிரதிநிதிகள் எங்களுக்கு வந்துட்டு சரியான ஒரு மரியாதையை அவங்க கொடுக்கறது கிடையாது. 1.5 மணி நேரமா பப்ளிக் எப்படி வெயிட் பண்ண வைக்கிறது எந்த வகையில நியாயம் எங்களுக்கு தெரியல. அதனால நாங்க வந்துட்டு கிளம்புறோம். ஒரு நிமிஷம், இப்போ நீங்க பேசுனீங்களா, ஆனர் கிட்ட பேசுனீங்களா, ஏன் லேட் ஆகுதுன்னு கேட்டீங்களா? என்ன சொன்னாங்க? அமைச்சர் என்ன செக்ரட்டரியேட்ல இருந்தே கிளம்பலையா? அது என்ன இதுன்றது வேலைங்கிறது எங்களுக்கு தெரியல. 10 நிமிஷம் நாங்க 7:30 வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கிறோம். இன்னும் அவங்க கிளம்பி வரல. ஸோ அதனால இதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் காத்திருக்க முடியும்னு எங்களுக்கு தெரியல. 2 மணி நேரமா இருக்கு. இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சரத்குமார், மாலை 5 மணி வரை MLA-க்களுக்கான பயிற்சி வகுப்பும், அதனைத் தொடர்ந்து முதல்வர் விஜய் அவர்களுடன் தாம்பரம் தொகுதி திட்டங்கள் குறித்த ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றதாக குறிப்பிட்டார். அந்த கூட்டத்தை முடித்துவிட்டு வரும் வழியில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாகவே தாமதம் ஏற்பட்டதே தவிர தனது தனிப்பட்ட வேலைகளுக்காக அல்ல என்றும், எதிர்க்கட்சிகள் எப்போதும் குறை சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள் என்றும் அவர் விளக்கமளித்தார். சார், அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. 2 நாளா வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கிளாஸ் நடந்துட்டு இருக்கு சென்னையில. ஸோ இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த கிளாஸ் இறுதியாக ஒரு 5:30 மணி அளவில் வந்திருந்தாரு. அதை முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பும் போல அங்கேருந்து வர அது ஒரு ஆஃபீஸ்க்கான ஒரு பீக் ஹவர்ஸ் டைமு. ஸோ நம்ம அங்கேருந்து கிளம்பி வரத்துக்கு இங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு. மற்றபடி நான் வந்து என்னோட பர்சனல் ஒர்க்குக்காக நான் வந்து தாமதமாக வரல. அதாவது நம்ம நாளைக்கு அசம்பிளி ஸ்டார்ட் ஆகுது. அதை குறித்து சில கிளாஸஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு மற்ற அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு நம்ம தாம்பரம் தொகுதிக்கு இதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்யணுன்ற ஒரு விஷயத்தையும் ஆலோசனை பண்ணிட்டு வந்ததுனால தான் அந்த விஷயம் தாமதமாயிடுச்சு. ஸோ அதனால் மக்களே வந்து நம்மளை வந்து வரவேற்க தான் செய்கிறாங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் நம்மளை எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டு எதிர்த்துட்டு தான் இருப்பாங்க. ஏற்கனவே சென்னை திருவிக நகரிலும் இதேபோல மேயருக்கும் தொகுதி MLA-வுக்கும் இடையே மோதல் வெடித்ததை நாம் பார்த்தோம். இப்போது அது தாம்பரத்திலும் தொடர்கதையாகி இருக்கிறது. அரசு விழாக்களா அல்லது ஈகோ யுத்தங்களா என்ற கேள்வி எழும் அளவுக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் இடையேயான இந்த மோதல் போக்கு நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவது பொதுமக்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது.